Hi hello everyone, now Aaronvijay. Welcome back to my channel. Okay, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு பெர்ஃப்யூம் சீரிஸ்க்கு வந்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெர்ஃப்யூம் சீரிஸ் நம்ம போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெர்ஃப்யூம் வந்து என்னோட தனிப்பட்ட ரேங்கிங்கில் அந்த 3 பெர்ஃப்யூம் வச்சுருக்கேன். ப்ளஸ் மூணுமே புது பெர்ஃப்யூம். மூணுமே நான் இப்போ தான் ரீசெண்டாக இந்த 1 வீக்காக நான் ட்ரை பண்ணேன். நான் வந்து ஐ திங்க் மண்டே சண்டே அந்த மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஓல் வீக் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக ரிவ்யூ எடுத்து வரேன். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் டு ரிவ்யூ. ஓகே, நான் வந்து கீழேருந்து போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து ஒரு பெர்ஃப்யூம் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா Zara 800 Black அண்ட் Zara Navy Black. ஸோ இது வந்து Zaraவில் வந்து வாங்கினது. ஸோ Zara நிறைய பேர் தெரியும். இது வந்து EDT 3.04 FL ஓஸு. ஓகே, அண்ட் ரெண்டுமே வந்து 90 ml. ஓகே, ரெண்டுமே 90 ml. ஸோ நம்ம Zaraவில் நம்ம வாங்கினது. ஸோ இதோட பெர்ஃப்யூம் ஓட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான். எடுத்துக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுமே சேம் தான். பட் அதோட மிட் நோட்ஸ் மட்டும் தான் மாறும். ஒன்று காஃபி ஸ்மெல் இருக்கும், ஒன்று வந்து ஒரு மாதிரியா வூட் ஸ்மெல் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு டாப் ரிச்சான ஸ்மெல் நான் சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே வந்து டாப் ரிச்சான ஸ்மெல் தான். பிகாஸ் நான் வந்து ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ டிஷ் ஷெனல் இருக்குல்ல, ப்ளூ டிஷ் ஷெனலோட அதோட ஒரு ஆல்மோஸ்ட் அதோட சென்ட்டுக்கு வரும். ஓகேயா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 800 Black இருக்குல்ல, 800 Black, இது வந்து ப்ளூ டிஷ் ஷெனல். ஓகே, ப்ளூ டிஷ் ஷெனலோட ஒரு காப்பி ஒரின்னு சொல்லலாம். பட் அதோட கிட்ட அதோட ஸ்மெல் இருக்கும். அண்ட் திஸ் ஒன் பார்த்தீங்கன்னா க்ரீட் எவென்டர்ஸ் இருக்குல்ல, க்ரீட் எவென்டர்ஸ் அண்ட் இது Armaf, க்ரீட் எவென்டர்ஸ் அண்ட் Armaf, அதோட ஸ்மெல் கிட்ட வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேலைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டிபெண்ட்லாம் நான் ஒரு நாள் வந்து நான் ஃபார்மலாக போகனால நான் வந்து க்ரீட் எவென்டர்ஸோட அந்த பிளாக் யூஸ் பண்ணுவேன். மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெண்டுமே அட்டகாசமான பெர்ஃப்யூம்ங்க. எல்லாம் பாய்ஸ்க்கு இருக்கிற பெர்ஃப்யூம் அது இருக்கணும். ஸோ என்னோட ரேங்கிங் பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறது வந்து நம்மளோட 800 Black 800 Black. அதோட காப்பியோட பார்த்திங்கன்னா இது ப்ளூ டிஷ் ஷெனலோட. ஸோ இது 3வது இடத்துல இருக்கும். ஏன் நான் 3வது இடத்துல இருக்கேன்னா பிகாஸ் அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்குது, ஒரு மாதிரி நடுவில் இருக்கும் அந்த மாதிரி. பட் வந்து ஒரு ப்ரெசன்ட் ஃபுல்லாக ஒரு ஸ்மெல் கிடைக்கும். ஓகே, ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது நேவி பிளாக். இது வந்து க்ரீட் எவென்டர்ஸோட சொல்லலாம். க்ரீட் எவென்டர்ஸோட அந்த வாசனை வந்து அப்படியே பூல் பண்ணியிருக்கும். சொல்லலை, இது ரெண்டுக்கும் என்னென்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வாசம் வந்து கொஞ்சம் வூட் ஸ்மெல் கொஞ்சம் தூக்காப்பில் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு ஒரு மேன்னி ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும்லாம். ஸோ அதனால் வந்து இது 2வது இடத்துல வச்சுருக்கேன். பட் ரெண்டுமே வந்து அட்டகாசமான வாசம். ஓகே, இப்போ தான் நம்ம மெயின் கேம் சேஞ்சுக்கு வர போகிறோம். ஓகே, நான் சொன்னது போல் இப்போ தான் நம்ம கேம் சேஞ்சுக்கு வர போகிறோம். திஸ் இஸ் கால் கிளப் டி நியூட் இன்டென்ஸ் மேன் ஃப்ரம் Armaf. இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் மை லவ் ஒன், வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இதை நான் வாசனை எப்படி சொல்கிறது தெரியுமா நான்? ஓகே, நான் முதல்ல திறந்து காட்டுறேங்க. நான் எனக்கு எதாவது சொல்ல வாயில் வார்த்தை வர மாட்டேன் அந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க சொல்லி தான் நாங்கள் வந்து அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. பட் திஸ் இஸ் ப்ரிட்டி ஆசம். பார்த்தீங்கன்னா அதோட நார்மலாக இருக்குது பார்க்குறேன் அல்லாமா. ஓகே, இந்த வாசம் எப்படி தெரியுமா வந்து இது ஆக்சுவலி பார்த்தா ஒரு காப்பி ஒரின்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் காப்பி ஆஃப் க்ரீட் எவென்டர்ஸ். அண்ட் இது இன்னொன்று வாசனை என்கிட்ட இருந்துச்சு, டெஸ்டர் இருக்குது. சூப்பர் இருக்குது. ஓகே ஐ காட் இட். ஸோ இது வந்து காப்பி ஆஃப் க்ரீட் எவென்டர்ஸ். அண்ட் இது வாசம் பார்த்தீங்கன்னா மோன் பிளாங்க் இருக்குல்ல, மோன் பிளாங்கோட எக்ஸ்ப்ளோரோட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வாசம் செய்யும். என்கிட்ட அதோட டெஸ்டர் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வாசனை ஆல்மோஸ்ட் அந்த நோட்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அண்ட் இதுதான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு
80 வெள்ளிலேருந்து ஒரு ஒரு 150 வெள்ளிக்கு வச்சுக்கோங்க, ஒரு 150 to 160 வச்சுக்கோம். ஓகே, 160 வச்சுக்கோம். அண்ட் இது ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்குறாங்க, டே என்னென்ன வாசமாக இருக்குது. நான் மீட்டிங் வச்சுன்னா மீட்டிங் ஹாலில் போந்தேன், எல்லாம் எனக்கு திரும்பி பார்க்குறாங்க. உட்காந்த பிறகு பக்கத்தில் குட் ஸ்மெல், பிகாஸ் நிறைய பேர்கிட்ட வந்து அந்த ஸ்மெல் வந்து ரீச் ஆகுது. இத்தனைக்கும் நான் உட்காந்துருக்கேன், அங்கே கூட ரீச் ஆகுது, ஏன்னா காற்று அடிச்சு ஆஃப். பட் நான் எப்போம்மா போனேன், காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு நான் வந்து சாரி ஒரு 7:30 மணிக்கு நான் அந்த இங்கே ஒரு பஃப், இங்கே ஒரு பஃப், இங்கே ஒரு பஃப், 4 பஃப் தான் அடித்தேன். எனக்கு மீட்டிங் 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு இன்னும் அந்த வாசனை உடம்புல இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். பிகாஸ் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லாங் வந்து என்னோட ஜாக்கெட், நான் ஜாக்கெட் போட்டிருப்பேன். இந்தியாவில் ஜாக்கெட் வேறு, நம்மளோட ஜாக்கெட் வந்து இந்தமாரி ஒரு போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து அடிக்கமாக பட்டுச்சு. இதை நான் காடியில் வச்சுருந்தேன். காடி 3 நாள் பாய்ச்சிட்டு நான் அப்போ தான் பூட் வச்சுருந்தேன். பூட்டு திறக்கிறேன், பூட்டில் வாசம் இருக்குது. பார்த்தா அந்த ஜாக்கெட் அந்த ப்ரொஜெக்ஷன் திரும்ப 4 நாள் கழிச்சு. ஸோ இட் ஜஸ்ட் அமேஸ்ட் மீ, பிகாஸ் இவ்வளோ விலை அந்த விலைக்கு இவ்வளோ இத்தனைக்கும் அது இடிடிக்கு இவ்வளோ ஒரு மவுஸான எனக்கு ஐ couldn't just imagine. பிகாஸ் ஆர்மாஃப் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு பிராண்ட் ஃப்ரம் துபாய். யா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சினமன் முக்கால் ஸ்பைஸியாக இருக்கும் இந்த வாசம் வந்து. ஃப்ரம் டாப் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா சினமன் இருக்கும், கீழே பேஸ் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா வூட் ஸ்மெல் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஸ்பைசியான ஸ்மெல் தான். பிகாஸ் அதோட நோட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட மான் பிளாங்க் அண்ட் வாட்ஸ் கால் கிரீட் அவெண்டஸோட அது மாதிரி இருக்கனால அதுக்கு ஈக்குவலாக அது இருக்குது. அண்ட் அவ்வளோ வேலைக்கு நம்ம வாங்க முடியலனாலும் இது நீங்கள் வாங்கலாம். அண்ட் எல்லா பாய்ஸ்க்கும் நான் சொல்கிறேன்னா, யூ ஷுட் ஹேவ் திஸ் ஒன். உங்கள் கலெக்ஷனில் இது ஒன்று இருக்கணும். அண்ட் இதில் வந்து 2 லேயர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். 2 லேயர்ஸ் ஒன்று நீங்கள் வச்சுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, எல்லா நாளும் இது போட முடியாது. எல்லா நாளையும் நீங்கள் வந்து இது நீங்கள் பழுத்துடும். ஓகே, எல்லா நாங்கள் போடும் போது அண்ட் இது துபாய் பர்ஃப்யூம். அண்ட் எல்லா நாளும் நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் வந்து போக முடியாது. பிகாஸ் இட் ஜஸ்ட் ஒரு மெமரபிளாக ப்ளஸ்ஸாக நீங்கள் மாறணும்னா யூ ஷுட் நோ ஹவு டு ப்ரொஜெக்ட் யோர் பர்ஃப்யூம்ஸ் வாங்க. எப்படின்னா, நீங்கள் எப்படி உங்கள் பர்ஃப்யூம்ஸ் வந்து நீங்கள் வந்து காஸ்டிங் பண்ணுறீங்க வெளியில். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் வந்து இது 2 பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து இந்த பிளாக் கலர் இருக்குல்ல, இது வந்து ஒன்லி எனக்கு வந்து அஃபிஷியல் டே அந்த மாதிரி. இப்போ எனக்கு வாரத்தில் வந்து ஒரு நாள் வந்து லாங் ஸ்லீவ் கொடுப்பேன், இது போய்ப்பேன். இது இல்லைனா ஆர்மாஃப் பாய்ப்பேன் நான். மற்ற நாள் எல்லாமே இது பாய்ப்பேன். ஓகே, பிகாஸ் அதோட பெர்ஃப்யூம்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது வந்து ஒரு யூனிக்கான ஸ்மெல்லை கொண்டு வரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்களை வந்து இந்த பர்சன் வந்து ரிமெம்பர் பண்ணுமா இருக்கணும். அதுதான் இந்த பெர்ஃப்யூம்ஸ். அண்ட் தென் யூ கோ ஃபார் டேட்ஸ், யூ கோ ஃபார் எனி நைட்ஸ், எங்கன்னா போகும்போது நீங்கள் வந்து இந்த பர்ஃப்யூம் பாய்க்கலாம். இந்த பர்ஃப்யூம் வந்து எந்த வெதருக்கான பாய்க்கலாம். ஓகே, எந்த வெதருக்கான பாய்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கில்லிங் இட். ஓகே, ஜஸ்ட் கில்லிங் இட். அண்ட் என்னோட இந்த வாட்டி நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் போடல, பட் நிறைய ட்ரஸ்டர்ஸ் செல்லர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் நேரில் பண்ணி வாங்கலாம். இதோட வாசனை வந்து இதில் காட்ட முடியல என்னால். இதை மூடி தான் வச்சுருக்கேன், அந்த ஸ்டீல் அந்த வாசனை நீங்கள் வருப்பாருங்க. ஸோ ஆர்மாஃப் இதோட பார்த்தீங்கன்னா கிளப் உங்களுக்கு வந்து இடிபி பர்ஃப்யூம்லாம் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சுக்கும் இடிடியே பெட்டர். பிகாஸ் இடிபி வந்து கொஞ்சம் விலையாக இருக்கும். என் பர்ஃப்யூம்ஸ் இருக்குது அதில், பட் அது கொஞ்சம் விலையாக இருக்கும். பட் ஐ ஜஸ்ட் அமேஸ் வித் இஸ் இடிடி அண்ட் லாஸ்ட் லாங் இஸ் மோர் தென் 8 hours. 8 hours சொல்கிறாங்க, பட் மோர் தென் தட். பட் நீங்கள் வந்து ஹெவி இன்டென்ஸ் ஒர்க் செய்கிறீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, இல்லை கொஞ்சம் நிறைய வெளியே சேல்ஸ்மேனாக இருக்கீங்க, இல்லை நிறைய வெளியே நடக்கிற மாதிரினா ஐ ரெக்கமெண்ட் டோன்ட் யூஸ் இந்த வாசனை. ஆர்மாஃப் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பிகாஸ் அது சீக்கிரம் வாஷ் அப் பண்ணி திரும்பி நீங்கள் பம்ப் பண்ணிக்கலாம். பட் ஃபார் ஸ்பெஷல் ஒகேஷன் ஸ்பெஷல் எனி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இப்போ பண்ணால் நீங்கள் இதை பாய்க்கலாம். 100% நான் கேரண்டி தரேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் அமேஸ்ட். இந்த வாசம் வந்து என் சட்டையில் கழட்டி போட்டாலும் என் பாஸ்கெட்டில் இருக்கும்போது சட்டையிலே திருப்பி அந்த வாசனை இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த வாசனை வந்து சொன்னல, நீங்கள் எங்கே வாங்கி பொறுத்துக்கு உங்கள் செல்லர் எப்படி. சிலது வந்து பொய்யானது கூட இருக்குது. பொய்யானது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த வாசனத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இல்லை அதோட பாக்ஸ் அங்கே இருக்குது. சாரி, பாக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் சீல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு கியூஆர் சீல் இருக்கும். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல் நம்பர் மாதிரி இருக்கும். இந்த நம்பர் வந்து பெர்ஃப்யூம்ஸ் ஆர்மாஃபோட அதோட வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த நம்பர் சீல் போட்டு நீங்கள் செக் பண்ணலாம், இது ஒரிஜினலாக ஆத்தென்டிக் ஒரிஜினலானு. பிகாஸ் நிறையோட இதே காப்பி வரும், இதுக்கு ஒரு இன்னொரு காப்பி வரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா ஜென்யூன் ப்ராடக்ட் ஆகும். ஜென்யூன் ப்ராடக்ட்னா தென் ஜஸ்ட்
நீங்கள் ஐ மீன் அது வாங்கின பிறகு தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தெரியும். பட் எனி ஹவ் நீங்கள் வாங்கின பிறகு தென் யூ ஜஸ்ட் கோ அண்ட் செக் அது ஜென்யூன் ப்ராடக்ட்னு. பட் இட் ஜஸ்ட் கில்லிங் இட் மேன், ஜஸ்ட் கில்லிங் இட். பிகாஸ் அதோட வாசனை வந்து டாப் கிளாஸாக இருக்குது. நான் எங்கே நினைக்கிறேன் நான் போட்டு போராடலாம் பீப்புள் கேட்பாங்க என்ன வாசனை போட்டிங்க என்ன வாசனை போட்டிங்கன்னு. பிகாஸ் இட் ஜஸ்ட் கில்லிங் இட். எனக்கு வேறு வார்த்தையே தெரியல எனக்கு. யா அண்ட் அதான் சொன்னேன், நான் பையனுங்க மச்சி உங்களுக்கு என்ன சொல்கிறேன், யூ ஷுட் கெட் Armaf. இல்லை நான் வச்சுருந்தேன் கோச் இல்லை Zara. ஓகே Zara நேவி பிளாக் இல்லைன்னா 800. ஓகே 800 ஐ திங்க். ஓகே நேவி பிளாக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சாரி நேவி பிளாக் இல்லைனா 800. நேவி பிளாக் ஓகே 800 கொஞ்சம் ஒரு மாதிரியாக உங்களுக்கு வந்து மைல்டாக இருக்கும். பட் உங்களுக்கு அடிக்கிற வாசனை வேணால் சொல்லுவேன். பிகாஸ் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க தெரியும் நான் எப்படியாப்பட்ட வாசனை பைப் பண்ண சொல்லிட்டு. ஸோ யா hey just killing it bro, just killing it. இந்த வாசனை வந்து வேறு லெவல் and you all should get it. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன ஏதாச்சும் வேறு பர்ஃப்யூம் பற்றி வாங்குறதுல பிளான் இல்லை. பட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்கு பர்ஃப்யூம் ஸ்டாக் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதை வச்சும் நான் பார்க்குறேன். ஓகே அண்ட் யா லவ் யூ ஆல், cheers, bye.